டே டே எங்கடா போகிறீங்கன்னு நான் கேட்டா மாங்காய் திருடி சாப்பிட போகிறோமான்னு அவன் சொல்கிறான். சரி நானும் வரேன்டான்னு கேட்டேன். சரி வான்னு சொல்லிட்டான். சரி போகலாம் பின்னாடியே நானும் போயினே இருக்கேன், அவனும் போயினே இருக்காங்க. எங்கே போகிறான்னே தெரியல. சரி போவோம். போகிற வழியெல்லாம் பில்லும் இதுவுமா கரும்பு செடியுமா இருந்துச்சு. நானும் போயினே இருக்கேங்க அவங்க கூட. ஒரு வழியாக மாங்காய் மரத்துக்கிட்ட வந்துட்டோம். மாங்காவையும் பார்த்துட்டோம். கல்லை தேடுறோம் ஒரு கல்லும் கண்ணில் தெரியலைங்க. சரி என் பையன் எங்கேயோ போயிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கான். ஒரு வழியாக கல் கண்டுபிடிச்சிட்டானுங்கப்பா. நான் அவனுங்க வருவான மரத்தங்கேயே வெயிட் பண்ணின்னு இருக்கேன். டேய் சீக்கிரமாக வாங்கடா, மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு வழியாக கல் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. நான் போட்டால் மாங்காய் விழியும் நினச்சா இலை தாங்க விழுந்துச்சு. இப்படிலாம் போட்டால் மாங்காய் விழியாதுமான்னு சொல்லிட்டு என் பையன் வாங்கிட்டான். அவன் ஒரே ஒரு கல் தான் எடுத்து அடித்தான், மாங்காய் போத்துன்னு விழுந்துச்சுங்க. எடுறா உடனே அவன் சொல்கிறான் இங்கே வேணாமா அங்கே போய் சாப்பிட்லான்றான். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பின்னாடியே போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கல் மேலே உட்காந்துட்டு மாங்காவை நெருக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அப்போவே வாயில் எச்செல்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்டான்னு நான் அவங்ககிட்ட சொன்னால் நான் எடுத்துன்னு வந்திருக்கேம்மான்னு எடுத்து பேப்பரோடு நீட்டுறான். மிளகாத்தூள் உப்பையும் தூவி நல்ல அல்டிமேட் லெவலாக இருக்கும்னு சொல்லிட்டு தூன்னு தூவிட்டோங்க. உடனே எடுத்து சாப்பிட்டாங்க. அவன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான்.